இந்த மேடையில் நாம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிட, அம்பேத்கருடைய கனவு, அந்த அம்பேத்கருடைய கனவை தமிழகத்தில் நிறைவேற்றிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுடைய கனவு எப்பொழுதும் கூடுவார். மேடையில் அவர் இல்லை, ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். கால சூழ்நிலைகள் தலித் மக்களுடைய விலங்குகளை உடைக்கும். அதற்கான நேரம் கூடிய விரைவில் வரும். சுய சிந்தனை கொண்டவர்கள் தான் மனிதர்கள். ஆம், நாமும் மனிதர்கள். மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபோதும் இடம் தராது. மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது. மன்னர் பரம்பரையை ஒழிப்பதற்கு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பகுப்பாய்வுடன் திருமா அண்ணனுடைய கனவு என்ன? தலித் மட்டுமே பேசிக்கொண்டிருந்த தலைவர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு தலித் அல்லாத ஒரு விஜய் அவர்கள், சகோதரர் விஜய் அவர்கள் வெளியிடுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய, அண்ணன் திருமா அவர்களுடைய கனவு இன்று விகடன் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுல சில விமர்சனங்கள். சகோதரர் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியுமா? அவருக்கு கொள்கைகள் தெரியுமா? கொள்கைகள் பேசிய பல கட்சிகள் ஏன் அம்பேத்கரை இதுவரைக்கும் மேடையில் ஏற்றவில்லை? இன்றைக்கு இந்த புத்தக விழாவின் வெற்றி, திரு நிர்வாக இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்களுடைய வெற்றி, இன்றைக்கு விகடனுடைய வெற்றி, முதல் முறையாக அம்பேத்கருடைய நினைவு நாளை எல்லா அமைச்சர்களும் சென்று மாலையிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் என்று அமைச்சர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வெற்றி, எங்களுடைய வெற்றி, எங்களுடைய பிரச்சாரத்துடைய வெற்றி. அந்த பகுப்பாய்வில் அம்பேத்கர் அவர்கள் ஏன் தோல்விற்றார் என்ற கேள்வி என்னுடைய 15 வயதில் உருவாகியது. என்னுடைய தாயினுடைய இழப்பு, என்னுடைய தனிமை அரசியலை நோக்கி என்னுடைய 15 வயதிலே செல்ல வைத்தது. அதனால்தான் 3 யுத்தங்களில் தேர்தல் அரசியலை கற்றுக்கொண்டு இங்கு வந்திருக்கிறேன். எங்கிருந்து கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் எல்லாருக்கும் தெரியும். சில விமர்சனங்கள் அதற்கு பதில் சொல்வதை விட 2026 தேர்தலுக்கான பணிகள் 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும். கருத்தியல் பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு பதிவை செஞ்சுக்கிறேன். மத பெரும்பான்மைவாதம் பேசிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய நம்மில் ஒரு யுத்தியை உருவாக்க வேண்டும். 2014 ஏன் பிஜேபி வெற்றி பெற்றது? 2014 பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்னிடம் உரையாற்றும் போது சொன்னார், மோடி அவர்களுடைய பிரச்சாரம் குடும்ப ஆட்சி, அதன் பிறகு ஊழல் என்கின்ற குற்றச்சாட்டுகளை கூறி ஆட்சியை கைப்பற்றினார்கள். இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி யாராலும் வெல்ல முடியவில்லை. அதே போல்தான் தமிழகத்தில் மதம் ஜாதி என்கின்ற தத்துவத்துடன் ஊழல் என்கின்ற ஒரு விஷயத்தை ஏன் உருவாக்க மாட்டேங்கிறோம்? அதுதான் என்னுடைய தாயோடைய இழப்புக்கு, விவசாயியோடைய ஒரு விவசாயி வீட்டில் ஒரு தாய் இழக்கிறாங்கன்னா, என் தாய் விவசாயம் இருக்கும்போது இறந்துருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க.
இதுதான் உண்மை. இந்த உண்மையை நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன். என்னுடைய பெரியம்மா தெலுங்குவதி ஐபிஎஸ் முன்னாடி நானே ஒரு சாட்சி. அப்படி இருக்கும் பொழுது ஊழல்ங்கிற ஒரு விஷயத்தை நாம் கடந்து சென்றுகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஊழலை கடந்து சென்றுகிட்டு இருக்கு. பெரியார் அவர்களுடைய கனவின் மூலமாக மத பெரும்பான்மைவாதத்தை துடைத்தெறிந்து விட்டோம். மத பெரும்பான்மை தமிழகத்தில் கிடையாது. பிஜேபிக்கு 2% மேல இங்க கிடையாது. அதை பெரும்பான்மை முடிச்சாச்சு. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இன்றைக்கு ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் ஜெயிச்சதுக்கான காரணம் ராமர் கோயிலை கையில் எடுத்தார்கள். இன்னைக்கு ராமர் கோயில் இன்றைக்கு கரெக்டா வந்து இந்த எலெக்ஷன்ல அகிலேஷ் யாதவால் அதை நிலைநாட்ட முடியல. அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்று விட்டார். ஒரு தலித்தை பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து ராமர் கோயிலுங்கிற ஒரு தத்துவத்தை உடைத்து விட்டார். ஆனால் தமிழகத்தில் ஒரு தலித்தை பொது தொகுதியில் இன்றைய வரைக்கும் நிப்பாட்ட முடியல. இன்றைக்கு நான் தரவுகளை சொல்றேன். 2011 தரவுகளின் அடிப்படையில் 1,40,00,000 தலித்துகள் இருக்கிறார்கள். ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று கூறினால் அது தவறு என்று அது தவறு என்று யாரு சொல்றாருன்னா, எல்லோரும் சொல்ற மாதிரி சனாதானம் எங்கிருந்து வருதுன்னா, பிஜேபி சொன்னா மட்டும் சனாதானம் கிடையாது. ஒரு சாதாரண மனிதன் ஒரு முதலமைச்சரா வரணும், ஒரு தலித் ஒரு முதலமைச்சரா வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது? அதை ஏன் ஒளிச்சு வைக்கணும்? அதுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் தேவையில்லை. இனிமேட்டு அரசியல ஒளிச்சு வச்சு பண்ண வேணாம். எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரா பேசுவோம். முதுகு பின்னாடி பேசலாம் தேவையில்லை. எதுக்கு பயம்? எதுக்குமே பயப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு, அதாவது சினிமா துறையில் இன்றைக்கு அவரை சுத்தி 2000 கோடி ரூபாய் ஒரு தொழில் இருக்கு. அதை விடுறதுக்கு ஒரு மனசு வேணும். ஆனால் இங்கு ஒரு சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது குரல் இல்லை. இந்த குரல் எங்கிருந்து வர வேண்டும்? ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? 4000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சினிமா ஒரே நிறுவனத்தால் மட்டும் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? இதை மக்கள் முன் எடுத்து கூற வேண்டும். திரு விஜய் அவர்களுக்கு, சகோதரர் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, ஊழலை, தமிழகத்தின் ஊழலை எடுத்து பேசுங்கள். மதவாதத்தை எடுத்து பேசுங்கள். கொள்கைகளை பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்து ஊழல் செய்யக்கூடிய 2 விஷயத்தை நான் பதிவு பண்றேன். சாமியார்கள், போலி சாமியார்கள். காஞ்சி மகா பெரியவர் நல்லவர், ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க. சாமியார்கள் நல்ல சாமியார்கள் இருக்காங்க, அதை பத்தி நான் கவலைப்படல. அதே மாதிரி திராவிடம் நல்லது. திராவிடம் என்றால் ஒண்ணுதான். நிறைய அறிவுஜீவிகள் நிறைய பேசுவாங்க, நானும் நிறைய படிச்சுட்டேன். எல்லோரும் சமன் சொல்றதான் திராவிடம், வேற ஒண்ணும் கிடையாது. தமிழ் தேசியம்னா விடுதலை, தமிழ் தேசியம்னா விடுதலை புலிகள் பிரபாகரன் சொன்ன எல்லோரும் சமம், அவ்வளவுதான். அவரும் தான் சொன்னாரு. விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்கள் எப்பையும் ஜாதி மதத்தை பார்த்தது, மொழியை பார்த்ததில்லை. சோ அப்ப ஒரே ஒரு விஷயம் இருக்கு. இங்கு ஜாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய தேர்தல் அரசியல், அதுதான் பிரச்சனை. நான் தலைவர் திருமாவளவனோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடியவர்கள் வெறும் தலித் ஏரியாவுக்கு மட்டுமே அவர் கூட்டிட்டு போயிட்டு இருந்தார். அப்ப தேர்தல் அரசியல் எந்த அளவுக்கு தமிழகத்தில் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜாதியோடைய கட்டமைப்பு. நம்ம சொல்றோம் யூபியில இந்துத்துவ அடிப்படையில் இந்த இடத்துல முஸ்லிம் கேண்டிடேட், இந்த இடத்துல இந்து கேண்டிடேட் போட்டா எலெக்ட் பண்ணும்போது கான்ஃபிளிக்ட் வந்துடும், நேர்மையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு பிஜேபி மத பெரும்பான்மை வந்து அரசியல் பண்றாங்கன்னு சொல்றோம். அதே தானே நம்ம இங்க பண்றோம். மதத்தை தூக்கி எறிஞ்சிட்டோம். ஆனா இந்த இடத்துல இந்த கம்யூனிட்டி 60% இருக்காங்க, அதனால தூக்கி அமைச்சரை போடு. ஓகே, அப்படி அமைச்சரா வரவங்க என்ன பண்றாங்க? வேங்க வயல் பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாத காரணம் என்ன? காவல்துறை காரணம் அல்ல. காவல்துறை காரணம் அல்ல. ஒரு கான்ஸ்டபிளால் அதை பண்ண முடியும்.
ஒரு காமன் ஸ்டெப்ல 24 கண்டுபிடிக்க முடியும். மலம் கலந்த தண்ணீர். அம்பேத்கர் அவர்கள் தண்ணீர் போராட்டத்திற்காக எப்பொழுது பிரச்சனை கையில் எடுத்தாரோ அதே மாதிரி இன்றும் 50 வருடங்கள் 75 வருடங்கள் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு தண்ணீர் தொட்டியில மலத்தை கலந்துருக்கிறாங்க. ஒரு வாரமா அந்த தண்ணியை குழந்தைகள் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் காவல்துறையினால இல்ல, ஜாதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர், இதுதான் காரணம். வேற எந்த காரணமும் கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நான் பேசுறேன். 1,40,00,000 பேர் தலித் மக்கள் இருக்காங்க. அதுல ஆதி திராவிட மக்கள் 92 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம் பங்கு கொடுன்னு கேட்டா தப்புன்னு சொல்றாங்க. 25% தான் இருக்கு உங்களுக்கு. 25% வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஒரு பெரிய கட்சி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும். தமிழகத்தில் அதில் தலித் மக்கள் பெரும்ப வேண்டும். சமூக நீதியை உருவாக்கிட்டோம். சமூக நீதி 69% உருவாக்கிட்டோம். எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. டாக்டர் ஆயிட்டாங்க, இன்ஜினியர் ஆயிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும், விடவே மாட்டாங்க. மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சியை கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கின்னு சொல்லு, இல்ல அர்பன் நக்சலைட் சொல்லு, இல்ல மாவோன்னு சொல்லு, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள். திரு சகோதரர் விஜய் அவர்களுக்கோ அண்ணன் திருமா அவர்களுக்கோ அனைத்து கட்சிக்கோ ஒரு புதிய அரசியலை, இளைஞருக்கான அரசியலை உருவாக்குவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரே ஒரு கனவு தான் சொன்னார், நீங்க எதுக்கு வேணா போராடுங்க. தலித் மக்களை பார்த்து உடனே சொன்னாங்க, அதிகாரத்தை நோக்கி போராடுங்கள், அதிகாரத்தை உருவாக்குங்கள். அதிகாரம் தான் நம்மளுடைய சமத்துவ மின்மையை தூக்கி எறியும். என்னுடைய தாய் இறப்புக்கு ஒரு காரணம் ஜாதி. அந்த ஜாதியை தூக்கி எறியதுக்கு தான் தலைவர் திருமாவளவன் கூட போய் சேர்ந்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க, என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டாங்க, இவரு அவருன்னு. எனக்கே என் ஜாதியை தெரியாது. ஏன்னா நான் ஒரு விளையாட்டு வீரன். தமிழக விளையாட்டு ஆணையத்தில் படிச்சு இந்தியாவோட பிரசிடென்டா நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்தியாவோட பிரசிடென்டா நின்றுட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய ஒரே வேண்டுகோள், ஜாதியை தீண்டாமை ஒழிப்பது முக்கியம் அல்ல, ஜாதியை அழித்தல் முக்கியம். ஜாதியை அழித்தல் முக்கியம். தலித் மக்களுடைய பிரச்சனை தலித் மட்டும் பேசக்கூடாது. சகோதரர் விஜய் அவர்கள் வேங்கை வயலுடைய கிராமத்திற்கு செல்ல வேண்டும், அந்த மக்களுடன் உரையாட வேண்டும். நீங்க ஃபீல்டுக்கு வாங்க. மேலவளவு முருகேசன் அவர்களுடைய ஒரே நாள் 7 பேர் வெட்டப்பட்டிருக்காங்க. அந்த வில்லேஜுக்கு வாங்க. உங்களுடைய பிரபலம், உங்களுடைய ஒரு வார்த்தை தமிழகத்தில் இன்றைக்கு எப்படி எல்லா அமைச்சர்களும் இந்த ஒரு புக் ரிலீஸுக்காக எல்லா அமைச்சர்களும் இன்னைக்கு மேடையில் ஏறி அம்பேத்கருக்கு மாலை போட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாங்க பாருங்க, இதுதான் உங்களுடைய வெற்றி. இதுக்கு தான் இந்த மேடையை உருவாக்கணும். இந்த மேடையை அதற்கு தான் உருவாக்கினோம். புத்தக விழாவில் அரசியல், அம்பேத்கர்னாலே அரசியல் தான். அனைவருக்குமான தலைவர் சொன்னாலே இங்க நிறைய பேருக்கு பிடிக்காது. திரு பெரியார் அவர்களும் அம்பேத்கரோட கொள்கையிலும் இணைந்து இனிமேல் பயணிக்க வேண்டியணும். இணைந்து பயணிக்கணும். அப்படி இணைந்து பயணிச்சாதான் தமிழகத்தில் புது மாற்றங்கள் வேணும், புது மாற்றங்கள் உருவாகும். ஓடப்பனாயிருக்கும் ஏழையப்பன் உதயப்பன் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பன் உயரப்பன் எல்லாம் நிலை மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார். புரட்சியாளர் பாரதிதாசன் கூறியதை போல ஏழைகள் ஒன்று சேர்ந்தால் உங்களை தூக்கி எறியக்கூடிய காலம் உருவாகும். புதிய அரசியலை நோக்கி நாம் செல்லுவோம். நன்றி, வணக்கம்.